எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கார்டனிங் 101லேருந்து கல்பனா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க செடிங்க எல்லாத்துக்கும் ப்ரூன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உரத்தை கொடுக்க போகிறோங்க. அந்த உரத்துக்கு நம்ம வீட்டில் சேகரித்த கம்போஸ்ட்டு இதுதாங்க லாஸ்ட் கம்போஸ்ட்டு. ஃபைனலாக நம்ம பிளாக் கோல்டு மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தது. ஒரு கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா செடி மாற்றி வைக்கும்பொழுது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். அதை போட்டு அது கூட டீ தூள் காய வச்சு எடுத்தது, டீ தூள் உரம், அதுக்கப்புறம் வாழைப்பழத்தூள் காய வச்சு அரைச்சது, இது மூணுத்தையும் கலந்துக்கிட்டேன். ஏன்னா உரம் வந்து ரொம்ப கொஞ்சம் அளவு தான் இருக்குது. செடி வந்து ஒரு 20-30 செடிக்கிட்ட இருக்குது, பத்தாதுன்றதுக்காக கொஞ்சோண்டு கிடைச்ச முட்டையும் எடுத்துகிட்டு போய் பொடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டீ தூள் ஒரு 4 ஸ்பூனு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூட இன்னமும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஃபர்டிலைசரை இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்காக திருப்பியும் போய் இந்த டீ தூளை வச்சுட்டு கிச்சனில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா கடுகும் வெந்தயமும் இருந்தது. அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்து கொண்டு வந்து கலந்துட்டேங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு, அதுக்கும் மேலே நமக்கு எல்லா சத்துக்கள் நிறைஞ்ச கம்போஸ்ட் கிடச்சிச்சு. அப்புறம் இது சொல்ல மறந்துருக்கேன், இந்த டூல் வந்து புதுசாக நான் வாங்கியிருந்தேன். அந்த ப்ரூனரும் இந்த ஸ்பேடும், அந்த ப்ரூனரை வச்சு தக்காளி செடியிலேருந்து அந்த இலைங்க அடியில் இருக்க இலை எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணிட்டேன். அது பாருங்கள். சரி, ப்ரூன் பண்ணி முடிச்சதும் இந்த தக்காளி செடிங்களுக்கெல்லாம் உரம் கொடுத்தா அந்த காய்ங்க வந்து நல்லா பழுக்கும். எல்லாமே காய் பிடிச்சிருக்கு, அதனால் நல்லா பழுக்கணும். இப்போ எல்லா செடிக்கும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த உரத்தை கொடுக்குறேங்க. ஸோ இந்த உரத்தில் என்ன இருக்குது, நம்ம வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட், டீ தூள், காய வச்ச வேஸ்ட்டு டீ தூள், வாழைப்பழத்தூள், அப்புறம் முட்டைத்தூள், அதனோட கடுகும் வெந்தய பவுடரும் சேர்த்து எல்லா செடிக்கும் ஒவ்வொரு கைப்பிடி கொடுக்குறோங்க. இந்த பாருங்கள். இது எல்லாமே தக்காளிங்க கொஞ்சம் பழுத்து இருந்தது, தக்காளிலாம் வெடிச்சிருந்தது. அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரூனும் பண்ணியாச்சு. அடியில் இருக்க இலைங்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஏன்னா இப்போது அந்த காய்கள்லாம் நல்லா பழுத்து வரணும், நல்லா பூ பிஞ்சு வைக்கணுன்றதுக்காக இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து உரம் கொடுக்குறோம். ஏற்கனவே இந்த மாதிரி சாலிட் உரம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து இப்போ திருப்பியும் இந்த சாலிட் உரம் கொடுக்குறேன். நம்ம இப்போ புதுசாக பின்னில் இருக்கிறது ரெடியானால் தான் நமக்கு அடுத்த உரம். அதுக்கு இடையில வந்து இந்த டீ தூளும் வாழைப்பழத்தூளையும் வந்து மாற்றி கொடுத்துட்டு வரலாங்க, முட்டைத்தூள் உரத்தையும். இப்போ இந்த தக்காளி செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு 4, மேலே ஒரு சின்ன கண்டெய்னரில் கவரில் இதில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சது ஒரு 10 செடிக்கிட்ட இருக்குது. இந்த செடிங்கள்லாம் வந்து தன்னால் கம்போஸ்ட்லேருந்து வளர்ந்ததை எடுத்து மாற்றி ஒரு கவர்லையும் களைச்செடியாக மற்ற செடி கூட வளர்ந்ததெல்லாம் எடுத்து வச்சது தாங்க இந்த தக்காளி செடிங்கெல்லாம். பெங்களூர் தக்காளியும் நாட்டு தக்காளியும் அந்த பாருங்கள் நல்லா அழகாக காய் பிடிச்சிருக்கு, பார்க்கும்போது அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மாற்றி வச்ச கத்திரிக்காய் செடியும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது அடியில் உங்களுக்கு தெரியும் கம்போஸ்ட்டு, மேலே மண் கலவை போட்டிருக்கோம். மாற்றி வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு உரம் நம்ம கொடுக்குறது. இது ஒரு 4 செடிங்க. ஒரே ஒரு குண்டு கத்திரிக்காய் செடி, மற்றதெல்லாம் இந்த பர்பிள் கலர் நீட்டு கத்திரிக்காய் செடி. இதுவும் நல்லா நமக்கு காய் கொடுத்துட்ருக்கு. அப்புறம் இதுவும் கம்போஸ்ட்டில் வளர்ந்த புடலங்காய் செடி தான். நிறைய பிஞ்சு வச்சுது, ஆனால் எல்லாம் உதிர்ந்துடுச்சு பூவு. அதுக்காக இந்த செடிக்கும் இப்போ ஒரு காய் மட்டும் பிடிச்சி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்காக இந்த உரம். அப்புறம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதனோட பூசணிக்காய் வளருது. வெங்காயம், இது வந்து புளிச்சக்கீரை விதை போட்டிருந்தேங்க, அதுவும் இப்போ அழகாக வளர்ந்துட்டுருக்கு. போன வாட்டி நம்ம போட்டது நல்லா நமக்கு ஈல்டு கொடுத்தது புளிச்சக்கீரை. அப்புறம் பூ வச்சதால் அதை எடுத்துகிட்டு இந்த விதையை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதுளம் செடியும் மாற்றி வச்சுருந்தேன், அதுவும் அழகாக வேர் பிடிச்சி அந்த தக்காளி பாக்ஸில் வளர்ந்துட்டுருக்கு. இது மல்லி செடி, கொஞ்சம் இலைங்களெல்லாம் பிச்சு அந்த பாட்டிலே போட்டு விட்டுட்டேன். நான் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிவென்டிவாக இருக்கணும்னு இதை போட்டேன். இதுதாங்க பிரம்மகமலம் செடி. இது வாங்கி வச்சு இந்த இலைங்க இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிது. அது கூடவே தக்காளி செடியும் வளர்ந்தது. சரி, நல்லா ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு விட்டுட்டேன். அதுவும் நல்லா காய் பிடிச்சி பழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது தக்காளி. இது பாருங்கள் அழகாக வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி இருக்கிற தக்காளியை விட இதுதான் வந்து இந்த செடியில் இருக்க தக்காளி தான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அதனால் அதை எடுக்க மனசு வரல. இது ஆன்லைன் செடி. இது பாருங்கள் முட்டை அழகாக வச்சுருக்கு. இதுக்கும் வந்து அடியில் கம்போஸ்ட் தான் போட்டு நம்ம மண் கலவை போட்டு ரெடி பண்ணோம். மேல் உரமாக இந்த உரத்தை கொடுத்துருக்கோம். இந்த சாமந்தியும் இந்த மாதிரி தான் மாற்றி வச்சது. ஆக்சுவலி அந்த மாதுளப்பழம் இருந்த அந்த தக்காளி கண்டெய்னரில் தான் வச்சோம். அதை எடுத்து இதை மாற்றி வச்சுட்டு அதில் மாதுளப்பழம் வச்சுட்டேன். இது பாரிஜாதம் மற்றும் ரோஜா செடியும் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு நம்ம அந்த கம்போஸ்ட் டவர் செட் பண்ணோம் இல்லைங்களா, அது கூட இப்போது பக்கத்தில் மாற்றி கொஞ்சம் உரமும் போடுறோம். இது நேற்று மாற்றி வச்ச செம்பருத்தி செடிங்க. நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டை மக்க வச்சு, அதுக்கப்புறம் கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட்டு, பழத்தூள், முட்டைத்தூள், டீ தூள், வாழைப்பழத்தூள், இதெல்லாம் கொஞ்சம் காய வச்சு கொஞ்சம் மெனக்கட்டு அதை மாடி கொண்டு வந்து காய வச்சு செடிக்கு பார்க்க தண்ணி ஊற்ற வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் சேகரித்து படி ஸ்டெப்பில் வச்சுருவேங்க. அதை ஒன்றா மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த வாழைப்பழத்தூள் ஆகட்டும், முட்டைத்தூள் ஆகட்டும், டீ தூள் ஆகட்டும், எல்லாம் ஒரு கவரில் மாற்றி வச்சுருவேன். கிச்சன்லேருந்து எடுத்து அதை கொண்டு வந்து மேலே காய வச்சு இப்போ அது கூட கொஞ்சம் கடுகு பொடி, வெந்தய பொடி சேர்த்து இதை தாங்க நம்ம உரமாக கொடுக்குறோம். பெருசாக வெளியில் வந்து பைசா கொடுத்தோ இல்லை செலவு பண்ணியோ உரம் வாங்கி கொடுத்து ஒரு தோட்டத்தை அமைக்கணும்னு அவசியம் இல்லை. எளிமையாகவே நம்ம கிச்சனுக்கு வாங்குகிற பொருளில் மீறுற வேஸ்ட்டை வச்சு ஆரோக்கியமான ஒரு தோட்டத்தை, அழகான செடி தோட்டத்தை, காய்கறி தோட்டத்தை அமைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செடிங்களை வளங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.